Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.3ல 4th சம். ஓகே, இதில் என்ன தந்திருக்காங்கன்னா சைஸ் தந்திருக்காங்க, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 38 சைஸில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 36, 39க்கு 15, 40க்கு 37. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சைஸுங்கிறது நம்மளுக்கு எக்ஸு, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி எஃப். ஸோ மோடு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ மோடுனா என்ன அப்படின்னா எந்த நம்பர் அதிக டைம்ஸ் வருதோ நம்மளுக்கு அதுதான் வந்து மோடு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை தான் பாருங்கள். ஃப்ரீக்வன்சியில் எது வந்து பெரிய நம்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 37 தான் பெருசு. ஸோ 37 எழுதக்கூடாது, 37க்குள்ளே சைஸ் என்ன 40. ஸோ அதுதான் நம்மளோட மோடு. ஸோ அதை எப்படி எழுதணும்னா 40 ஹேஸ் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுதான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. நிறைய அதாவது 37% இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதுதான் நம்மளுக்கு மோட். நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு கிளாஸில் மார்க் வைஸும் வச்சு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் 95 மார்க் வாங்கியிருக்கீங்க, ஒருத்தர் வந்து 98, ஒருத்தர் 99 வாங்கியிருக்காங்க, பட் 5 பேர் வந்து 95 வாங்கியிருக்கீங்க, மற்ற எல்லாமே ஒரு 4, 3 தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மோடு அப்படின்னு கேட்கும்போது அந்த 95 தான் மோடு. ஸோ ஹவு மெனி பர்சன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிகமாக யார் வந்து எவ்வளோ பேர் அதை வாங்கியிருக்காங்க அதை பார்த்து தான். ஸோ நம்மளுக்கு இங்கே 37 தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ 40 ஹேஸ் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ மோடுங்கிறது நிறைய பேர் இதில் பண்ணுற தப்பு என்னென்னா 37 எழுதி வச்சுருவாங்க. ஸோ 37 கிடையாது, 40 தான் இதோட மோடு. ஓகே, நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம். மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்குரூப்டு டேட்டா தான் தந்திருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு கிளாஸ் இன்டர்வல் வச்சு தந்திருக்காங்க. இப்போ 0 to 10 மார்க் எத்தனை பேர் அப்படின்னா 22 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ 10 to 20 38, 20 to 30 46, 30 to 40 34, 40 to 50 20. ஸோ இந்த மாதிரி குரூப் டேட்டா மாதிரி நம்மளுக்கு கிளாஸ் இன்டர்வல் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதில் மோடு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மோடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் இதே சொல்யூஷன் தான் போட்டுக்கிறேன். ஓகே, மோட் ஃபார்முலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கேற்றாப்பில் நம்மளுக்கு சம் போடுறது ஈஸி. ஸோ ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. எல் ப்ளஸ் எஃப் மைனஸ் F1 பை 2F மைனஸ் F1 மைனஸ் F2 இன்ட்டு சி. ஓகே, இதில் எல்லுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், லோயர் லிமிட் நம்ம மீடியன் இதிலே பார்த்தோம். ஸோ இந்த F1 என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இது இருக்கு இல்லையா. ஸோ இதில் மோடுங்கும் போது எது வந்து அதிகமாக இருக்கோ அதுதான். ஸோ இப்போ எல்லாம் 46 தான் அதிகமாக இருக்குது. இப்போ இதை நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ லோயர் லிமிட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன எல்லுங்கிறது இப்போ நம்மளுக்கு 20. இப்போ எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் எஃப். ஸோ எஃப் 46. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு F1ங்கிறது என்ன அப்படின்னா எஃப்க்கு மேலே இருக்கிறது. முன்னாடி என்ன நம்பர் இருக்குது 38. ஸோ அப்போ F1ங்கிறது 38. அப்போ F2ங்கிறது என்னவாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ 34. ஸோ எஃப்க்கு முன்னாடி இருக்கிறது F1, எஃப்க்கு பின்னாடி இருக்கிறது F2. 34. நெக்ஸ்ட்டு சிங்கிறது நம்ம கிளாஸ் இன்டர்வல் அதுமாரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது 10 இருக்குது. ஸோ C = 10. இப்போ இதை எல்லாமே ஃபார்முலாவில் அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எல் 20 ப்ளஸ் எஃப் 46 மைனஸ் F1 38 டிவைடட் பை 2F. ஸோ 2 into 46 மைனஸ் F1 மைனஸ் 38 மைனஸ் F2க்கு 34 இன்ட்டு சி. ஓகே, 20 ப்ளஸ் 46 மைனஸ் 38 நம்மளுக்கு 8. 2 into 46 92 மைனஸ் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு சேம் சைன் தான். ஸோ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 72 இன்ட்டு சிக்கு பதிலாக 10. சாரி, இங்கே நான் 10 தான் பண்ணணும். 10 20 ப்ளஸ் 8 பை 92 மைனஸ் 72 20 இன்ட்டு 10. ஸோ இந்த 10ம் 0 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிறது என்ன இப்போ இதில் 1 2 is 2 4 2s are 8. ஸோ 20 + 4
இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ இப்போ இந்த சம்மோட மோடு வந்து நம்மளுக்கு 24. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.